ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஐடி வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 26 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,078 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,185 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 130 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 295 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 57,757 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 192 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 28,532 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 97 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 26,645 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 735 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 704 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட் என்கிட்ட கேட்டது சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அந்த கம்பெனியை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி இது வந்து ட்ராக் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து ஐடி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அதில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டி உங்களுக்கு கஸ்டமர்ஸ்னி பார்க்கும்போது யூஎஸ்ஏ, யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, இவங்களுக்கு அங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் 8,400 crores இருக்குது. 8,400 கோடி கிட்ட மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 301 ரூபாயில் இருக்கிறாங்க. ஹை பார்க்கும்போது 447, லோ வந்து 207. ஸ்டாக் பி 16 இருக்குது, புக் வேல்யூ 67. அதாவது ஸ்டாக் பி வந்து 16 தான் இருக்குது. புக் இது 50 வீக் லோலேருந்து ஒரு 100 rupees கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த பங்கு பார்க்கும்போது. சொனாட்டா சாஃப்ட்வேர் லாஸ்ட் 3 years ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாக்கில் பார்க்கும்போது. பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் லோவாக இருக்குது. அது மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தேன், லாஸ்ட் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ கன்சிஸ்டன்சியாட்டி இன்க்ரீஸ்மெண்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஜூன் குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2,965 கோடி. அது செப்டம்பரில் 2,119 கோடியாக குறையுது செப்டம்பர் குவார்ட்டரில். டிசம்பர் குவார்ட்டரில் 3,081 கோடியாக கூடுது. மார்ச்சில் 2,536 கோடியாக குறையுது. ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சில குவார்ட்டர்ஸ் வந்து அது அப்படி தான் இருக்குது. ப்ராஃபிட் பார்க்கும்போது 109 கோடி, 120 கோடி, 104 கோடி, 130 கோடி, ஓரளவு ஒரு பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஃபுல் இயர் பேசிஸில் கன்சிஸ்டன்சியாட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சியாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரெவன்யூவோ சரி, ப்ராஃபிட்டோ சரி, ஒரு கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் 2023 452 கோடியாக இருந்தது, 24 308 கோடியாக குறைஞ்சிருக்கு. 25 425 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 26 464 கோடியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி மாதிரி தான் இருக்குது. பட் ஆக்சுவலி இப்போ இருக்க ட்ரெண்டில் ஓகே. ஆனால் ஐடி சர்வீஸில் மோஸ்ட்லி நிறைய ஸ்டாக்ஸ் பெரிய பெரிய ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனிஸு 16 PE, 13 டிசிஎஸ்ஸே 13 PEயில் கிடைக்கும். விப்ரோ, டிசிஎஸ் எல்லாம், இன்ஃபோசிஸ் எல்லாம். அதில் நீங்கள் பாருங்கள், ஸ்மால் கேப் கம்பெனிஸில் பெருசாட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் ட்ராக் பண்ணுறாமல் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துடாதீங்க. எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இது சொனாட்டா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஐடிசி வந்து இந்த கோலா செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பி நேச்சுரல் கோகோனட் கோலா அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பி நேச்சுரல் பிராண்ட் மூலமாட்டு கோகோனட் கோலா அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. 0 added சுகர், 0 caffeine, 9 கால் ஒன்லி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பி நேச்சுரல் கோகோனட் கோலா வந்து இந்தியாவில் ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கிற பிவரேஜ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மற்றவங்க யாருமே ட்ரை பண்ணல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோகோனட் கோலா, அதாவது கோகோனட் வாட்டர் மூலமாட்டு கோலா தயார் பண்ணி விற்கிறது, அந்த ஃப்ளேவரில் விற்கிறது இவங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐடிசின்னு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். பார்ப்போம் எந்த அளவுக்கு இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. பட் இது வந்து ப்ரீமியம் கேட்டகரியில் வர்றதுனால அந்த ரிலையன்ஸோட கேம்பகோலா அளவுக்கு இவங்க ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு ஐடிசி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. அது இந்த நுவாக்வா விஸ்டாஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த சிமெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. அல்ட்ராடெக், அம்புஜா, ஸ்ரீ சிமெண்ட்லாம் 3% ரேலியாக இருக்குது மார்க்கெட்டில். ஏஞ்சலோட Q1 ப்ராஃபிட், ஆக்சுவலி ஏஞ்சலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதில் இந்த வாட்டி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 231 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,430 கோடியாக இருக்குது. எபிட்டா 485 கோடியாக இருக்குது. 76% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 24%லேருந்து 34% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆவரேஜ் கிளைண்ட் ஃபண்டிங் புக் பார்க்கும்போது 6,140 கோடியாக இருக்குது. 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரெடிட் டிஸ்ட்ரிபியூஷன் 530 கோடியாக இருக்குது. 129% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வெல்த் மேனேஜ்மெண்ட், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 165.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13,440 கோடியாக இருக்குது. அதோட கிளைண்ட் பேஸ் எவ்வளோ கிளைண்ட் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2,400 கிளைண்ட் பேஸோடு வச்சுருக்கிறாங்க அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட். அசட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 81.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
620 கோடியாக இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் யூனிக் எஸ்ஐபி ரெஜிஸ்டர்ட் 1.7 மில்லியன் 10.3% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. ₹1 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 21, பேமெண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 14 ஷேர் ப்ரைஸ் ₹344 க்ளோஸ் ஆயிருக்கு. 3% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டாக் பிஇ பார்க்கும்போது 34 டைம்ஸ் கிட்ட இருக்குது. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஏஞ்சல் லோனில். ஸோ இது வந்து ஏஞ்சல் லோன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 28% இன்க்ரீஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில். 386 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக அவங்களோட நியூ பாலிசி 571 கோடியாக இருக்குது. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் அது பார்க்கும்போது 571 கோடியாக இருக்குது. ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலன்ட் பார்க்கும்போது 14.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட நியூ பிஸ்னஸ் ப்ரீமியமில் 2136 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.34 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். சால்வன்சி ரேஷியோ 13.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 225.4% இருக்குது. ரெகுலேட்டரி ரெக்யூட்மெண்ட் வந்து 150%. அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபினான்ஷியல் 26 அவங்களோட வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் மார்ஜின் 26.7% இருக்குது இந்த Q1ல். 220 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 24.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மேக் மை ட்ரிப் பார்க்கும்போது $1 பில்லியன் அளவுக்கு அவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த ட்ரிப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஈஸ்மே ட்ரிப்லாம் இருக்கிறாங்களே அது மாதிரி இவங்களும் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ இப்போ அவங்களுக்கு போட்டியாட்டி இவங்களாம் ஐபிஓ வர போகிறதான்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 14 லட்சம் மாருதி பிரஸ்ஸா எஸ்யூவி வந்து இந்தியாவில் விற்றுருக்குறாங்க. இப்போ அதில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் கார் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஜூலை 24 லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ₹11,000 கட்டி புக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 785 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2509 கோடியாக இருக்குது. இது போக சப்சிடரி டோட்டல் இன்கம் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3185 கோடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1,22,048 கோடியாக இருக்குது. கிராஸ் லோன் புக் 1,21,846 கோடியாக இருக்குது. ஸோ ஓரளவு ரிசல்ட்ஸ் வந்து இவங்க பெட்டராக தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ்லாம் பார்க்கும்போது மோர் தென் 90 days அது 2.34% இருக்குது, குறைஞ்சிருக்குது. ப்ளஸ் லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன் 4.19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 697 கோடியாக இருக்குது. கன்சியூமர் ஃபினான்ஸ் லோன் 21.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்டர்பிரைசஸ் லெண்டிங் அவுட்பேசிங் என்டர்பிரைசஸ் லெண்டிங் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அமர்ராஜா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சஞ்சர் இவி பேட்டரி பேக் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அதாவது பர்சஞ்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அந்த செக்மெண்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு டிஸ்கஷனில் இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் 155 கோடியாக இருக்குது. கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 37,612 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 33.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 783 கோடியாக இருக்குது. இது போக நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.46%லேருந்து 2.93% கம்மியாக இருக்குது. நெட் என்பிஏ 0.91% இருக்குது. அது அன்சேஞ்சாக இருக்குது. நெட் என்பிஏ பார்க்கும்போது நெட் என்பிஏ கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோவில் 0.85% இருக்குது. டெபாசிட் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேர்ம் டெபாசிட் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 97% இருக்குது. அவங்களோட 73% ஆஃப் த கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ செக்யூர்டாக தான் இருக்குது. செக்யூர்ட் லோன் புக்குன்னு பார்க்கும்போது அது 29% அந்த ரேஞ்சில் க்ரோத் இருக்குது. அன்செக்யூர்ட் போர்ட்ஃபோலியோ 18% இருக்குது. 80% ஆஃப் த அன்செக்யூர்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கேரண்டி ப்ரோக்ராமில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 20.2% இருக்குது. டயர் 1 CRAR ரேஷியோ 18.3% இருக்குது. டயர் 1 கேபிட்டல் 728 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜி இவங்க 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1200 கோடி டோட்டலாட்டு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 1000 கோடி வந்து இவங்க ஹீரோ மோட்டர் காப் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 200 கோடி இவங்க இந்தியா ஜப்பான் மூலமாட்ட ஒரு ஃபண்டிங் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1200 கோடி. இவங்க ஹீரோ மோட்டர் காப் 960 கோடி.
ஏத்தரோட ஃபவுண்டர் தருண் மெஹ்தா, ஸ்வப்னில் ஜெயின் இவங்க ஒரு 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஜப்பான் ஃபண்டு வந்து ஒரு 200 கோடி. ஸோ டோட்டலாட்ட 1200 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏத்தர் எனர்ஜி. கியா இந்தியா சைரோஸ் ஈவியை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கியா இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கியா இந்தியா ஈவி யாராவது வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இவங்க வந்து ஐபிஓ வர போகிறாங்க. செபிக்கு பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ப்ரொமோட்டர் பார்க்கும்போது 47.28% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் யாருன்னா இவங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு. ஆஃபர் ஃபார் சேல் தான். 1.67 crore ஈக்விட்டி ஷேர் ஆஃபர் ஃபார் சேலில் வருது. அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் நீ பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, கெயில், டாரன் கேஸ், அதானி டோட்டல் கேஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்கெல்லாம் அதர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் 1.67 crore ஈக்விட்டி ஷேர் வந்து டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க ஐபிஓவில். தால்மியா பார் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சுகர் ப்ராஜெக்ட் வந்து தான்சானியாவில் இவங்களோட சப்சிடரியாக இருக்கிற ஈகிள் அக்ரோடெக் தான்சானியா மூலமாட்டு $132 million இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சுகர் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி செட்டப் பண்ணுறதுக்கு 70,000 MT per annum அந்த ரேஞ்சில் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி போடுறாங்க. ஃபியூச்சரில் அது வந்து டபுள் ஆட்டே எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது 1,80,000 MT per annum அந்த ரேஞ்சில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தால்மியா பார் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. சமர்தன மதர்சன் 11% ஸ்டேக் வந்து ஜப்பான் பேஸ்டு சினிச்சி கொகை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11% அக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஜப்பான் கரன்சி வேல்யூவில் JPY 330 மில்லியனுக்கு இது டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஹோண்டா மோட்டார் கார்பரேஷன் அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி மதர்சன் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் BV மூலமாக இதை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 81% ஸ்டேக் வந்து யுகட்டா கிக்கனில் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. டாடா குரூப் பார்க்கும்போது $1 billion ஒர்த் ஆஃப் ஷிப் பில்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் கம்பெனி அங்கே கேரளாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ கேரளாவில் இதை போட போகிறாங்க. $1 billion அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் வெஞ்சூர் வந்து கேரளாவில் போட போகிறாங்க. ஸோ இது வந்து டாடா குரூப் கொடுத்த அப்டேட்டு. அதானி பவரும் MSEDCL ஐ திங்க் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து 1600 மெகாவாட் பவர் சப்ளை பண்ண இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி சேர்ந்து பவர் சப்ளை அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 1600 மெகாவாட் பவர் சப்ளைக்கு. இது வந்து அதானி பவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜுரிச் பார்க்கும்போது ஜுரிச் வந்து ஃபுல் ஓனர்ஷிப்பை ஜென்ரல் இன்சூரன்ஸ் JV அதாவது கோட்டக் மஹிந்திரா பேங்கோட அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் JVயில் வந்து இவங்க ஃபுல் ஓனர்ஷிப்பை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜுரிச் இன்சூரன்ஸ் வந்து அந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கோட அந்த JV ஸ்டேக் எல்லாமே பை பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜுரிச் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது 70% வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ரிமைனிங் வச்சுருந்தாங்க ஸ்டேக்கு. ஸோ இப்போ அவங்க ஃபுல்லாக 100% ஓனர்ஷிப்புமே ஜுரிச் டேக் ஓவர் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 837 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1099 கோடி. டோட்டல் இன்கம் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1363 கோடி. எக்ஸ்பென்சஸ் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 273 கோடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 9.32 lakh crore இருக்குது 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து HDFC AMC போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.